ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்கள் கடலோடிகள் எடுத்துருக்குறாங்க. இது இன்னைக்கு நேற்று உள்ள போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரியல. அதிலும் குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே ஆபத்தான 2வது தொழில் செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்கள் எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதை தாண்டி ஒரு மிக முக்கிய செய்தியாக நம்ம பார்க்குறது என்னென்னா, தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, நாங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கோம். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிற பட்சத்தில் 2 நாடுகளுக்குமான கடல் எல்லையினுடைய அளவு குறைவாக இருக்குது. ஒரு நாடுக்கான கடல் எல்லை அளவு 100 நாட்டிகள் மைல் இருக்கணும். 2க்குமான கடல் எல்லை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால, 100க்கும் குறைவாக இருக்கிறதுனால 2 நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலான்னு உலக கடல் சட்டம் சொல்லும்போது ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த 2 நாடுகளும் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க? அப்போ நீங்கள் அடித்துக்கொண்டே சாகுங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மையா தொடர்ந்து இது இன்னைக்கு நேற்று நடக்கல. பல 100 படகுகள் பிடிபட்டு வச்சிருக்காங்க. பல ஆயிரம் பேரை கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேரை அடைச்சி வச்சிருந்து சில பேரை விட்டாங்க, பல பேரை விடாமே விட்டாங்க. ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள், இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இது எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யாமல் தொடர்ந்து எங்களை போராட வைத்து கொண்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய முடிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்திற்கான செவி மடுக்கல அப்படின்னா நாங்கள் எங்க மீது எரிபொருளை ஊற்றி கொளுத்திக்குவோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளி இருக்கிறாங்க. ஏதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு நடந்தது அப்படின்னா முற்று முழுவதுமாக மத்திய மாநில அரசுக்கு தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும்.